மக்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு நான் சமையல் வீடியோ போகிறோம். வாங்கோ காணொலிக்கு போவோம். சொன்னால் ஊர்கோழி நாட்டுக்கோழி வாங்கினான். ஊர்கோழி பொரித்து குழம்பு வைக்கிறது தான் இப்படி காட்ட போகிறேன். பொரிக்கிறேன்னா எண்ணெய்க்கு போட்டு பொரிக்கிறீங்களா, கொஞ்சம் வதக்கி நல்லா வதக்கின குழம்பு மாதிரி நல்லா அந்த மாதிரி குழம்பு சூப்பராக வச்சு காட்ட போகிறேன். ஊர்கோழியில் வச்சு குத்தரிசி சோறு போட்டு அதுக்கு வெள்ளைக்காய் கீரை பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் வாங்க காட்டுறோம். பாருங்க, ஊர்கோழி எடுத்து வடிவாக வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன் நீட்டாக. கொழுப்பெல்லாம் நான் நீக்கிடுவேன். வாங்கினது பார்க்க சிக்கனுக்கு பார்க்க கொழுப்பெல்லாம் வடிவாக வெட்டி கழித்து கொண்டு வைக்கிறது தான். எந்த சிக்கன் கறி சாப்பிட்டா விட மாட்டீங்க. கொழுப்பெல்லாம் கழித்து சமைச்சா சூப்பராக இருக்கும். இப்போலாம் செய்தாச்சு. இப்போ சிக்கன் எல்லாம் வடிவாக வெட்டியாச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக சிக்கன் வெட்டியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அடுத்து குழம்பு போடணும். கூட வெங்காயம் போட்டால் தான் நல்லா கிரேவியாக வரும் சிக்கனுக்கு. அதனால் கூட வெங்காயம் எடுத்துருக்குறேன். அதுக்கு கோகோனட் மில்க். இது கீரைக்கு போடுறதுக்கு, கீரைக்கும் சிக்கன் கறிக்கும் போடுறதுக்காண்டி, இது கீரைக்கு தாளித்து போடுறதுக்காண்டி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பாருங்க, வடிவாக கீரை ஒரு காணி கீரை தான் வாங்கினாங்க. வடிவாக கழுவி நீட்டாக வச்சுக்கிறேன். இப்போ டிஷ்ஷுக்கு போடாமல் இப்போ குக் பண்ணுற சட்டிக்கு நான் போட்டு வடிவாக நீட்டாக வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, ஒனியன், இங்கே பாருங்க வெங்காயம், பச்சை. வாங்க போகலாம். சட்டி நல்லா காஞ்சிட்டு இதை கொஞ்சம் அவிய போட்டு கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். கொஞ்சம் அவியணும். அப்போ தான் அவிச்ச பிறகு தான் கொஞ்சம் பொரிச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு பிறகு உப்பு, சிக்கனை எந்த இறைச்சியும் கொஞ்சம் அவிய விட்டு உப்பு போட்டு தண்ணி போட்டு அவிய விட்டுட்டு 10 மினிட்ஸ் விட்டு போட்டு அந்த தண்ணியை வடித்து தான் செய்யணும். நல்லா கறியாக வேணும். செய்து பாருங்க. இப்படி இங்கே பாருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். கொஞ்சம் அவியட்டும். கொஞ்சம் மூடி விட போகிறேன். மூடி விட்டுட்டு கொஞ்சம் அவிஞ்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்து வடிக்க போகிறேன். காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ கீரையும் வடிவாக கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன். அதையும் அவிய போட போகிறேன். கொஞ்சம் அவியட்டும். பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குண்டு. ஒரு காணி கீரை தான் வாங்கினாங்க அந்த பாக்ஸில் வர்றது. அதண்டா ஒரு அடி க்ளீன் பண்ணியும் இருக்கும். நாங்களும் இன்னொரு தண்ணியில் கழுவினார். நாங்களும் 2 தண்ணியில் கழுவினாங்க. சூப்பராக வச்சுருக்கேன். ஒரு அடி ஒனியனும் வெங்காயம் போட்டிருக்கிறேன். நான் திருப்பி வதக்கியும் போட போகிறேன். இப்போ பாருங்க, சும்மா சிக்கன் சூப்பராக அவிஞ்சு வந்துட்டு. இங்கே பாருங்க, சிக்கன் சூப்பராக அவிஞ்சு சூப்பராக வந்துடுங்க. கொஞ்சம் இது ஆவி படுறபடியாக சிக்கன் அந்த ஆவியில் அவிஞ்சு வர தண்ணியெல்லாம் படுறபடியாக அது கொஞ்சம் கேமராவுக்கு கொஞ்சம் மறைக்குது. சூப்பராக அவிஞ்சிட்டு அதை வடித்து எடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக இப்படி தண்ணி வடிக்கணும். கவனமாக வடிக்கணும். கை வலியை சுட்டுரும். எங்களோட அப்பா நின்றா வடிப்பார். இன்றைக்கு எங்களோட அப்பா வேலைக்கு போட்டாருங்க. என் ஆத்துக்காரர் வேலைக்கு போட்டார். என் ஆத்துக்காரர் வந்த பிறகு சாப்பிட்டு சொல்லுவார் அப்படியாண்ட. இப்போ அவராக நின்றா வடிக்க விட்றேன் நான். இப்போ எல்லாம் சூப்பராக வடித்தாச்சு. வாங்க, சூப்பராக ஒரு தண்ணி இல்லாமல் இப்படி வடிச்சிட்டேன். வடித்த பிறகு எண்ணெய் விட்டு பொரிக்க போகிறேன். கொஞ்சமாக சூப்பராக வந்துட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். தண்ணியெல்லாம் வட்டி சூப்பராக வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் எண்ணெய் கொஞ்சம் விட போகிறேன். இப்படி எண்ணெய் கொஞ்சம் விட்டு வதக்கி பொரிக்க. இஞ்சி வாங்க கடுங்க. இங்கே வாங்க, சூப்பராக கொஞ்சம் எண்ணெய் விட்டுனேன். காணாட்டி வெங்காயங்கள் வதக்கிற சாமான்கள் எல்லாம் வெங்காயங்கள் எல்லாம் போடைக்க காணாட்டி கொஞ்சம் போடுவோம். இது கொஞ்சமாக சாடியாக பொரிஞ்சு வரைக்க நான் சோ பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வந்துருக்கு சிக்கன். இங்கே வேணால் சூப்பராக கீரையும் அவிஞ்சு கொண்டு சூப்பராக வந்துட்டுது.
நல்லா அவியட்டும். அதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். விட விட்டு கொஞ்சம் பார்த்தினா தான் கொஞ்சம் மசிக்க சுகமாக இருக்கும். இந்த குண்டா கரண்டி மாதிரி இருந்தால் ஈஸி மசிக்க எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் அது ஈஸி நீங்கள் மசிக்க. இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாம் அவிஞ்சு கொண்டிருக்குங்க. வடிவ அவிஞ்சப்பறம் சோப் பண்ண போகிறோம். இப்போ கீரைக்கு ஒரு கரண்டி உப்பு அவிக்க போட போகிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அவிக்கட்டும். அது கொஞ்சம் வத்தின பிறகு தான் மசிக்கணும். ஓகே, அவிக்கட்டும். சிக்கன் பொரிஞ்சிட்டு நான் வெங்காயம் மிளகா அதற்கு போட போகிறேன். பாருங்கள் சிக்கன் எப்படி சிக்கன் பொரிஞ்சிட்டேன். சூப்பராக சிக்கன் பொரிஞ்சு வந்துட்டு வட்டி வச்ச வெங்காயத்தை உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் வட்டினதெல்லாம் போட போகிறேன். வதங்கிறதுக்கு போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்கிக்கே சிக்கனும் சேர்ந்து பொரியும். கூட ஆவலும் சிக்கனை பொரிக்க ரத்தம் போயிடும். இந்த பதத்துக்கு எடுக்கணும். சிக்கன் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இந்த பதத்துக்கு எடுக்கணும். பொரிஞ்சு இப்படி வரும். ஆகலம் வதக்கக்கூடாது. இந்தளவு வதக்கம் சாடியாது. இப்படி கொஞ்சம் வதங்கிட்டு எல்லாம் வெங்காயத்தையும் முடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் சுட்டுட்டு இந்த ஹைக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். மெயின் கருவேப்பிலை தான் சூப்பர் வாசமாக இருக்கும். இதெல்லாம் அதையும் முறுக்க போடுவோம். கொஞ்சம் வதங்கிட்டு பெருஞ்சீரகம் போட போகிறேன். பெருஞ்சீரகம் போட போகிறேன். வதங்கிட்டு வதங்கிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட போகிறேன். சிக்கன் அப்படி வதங்கிட்டு சூப்பராக வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. சூப்பராக வந்துட்டு பொரிச்ச குழம்பு. எப்படி ஊர்கோழி ஊருக்கோழி நாட்டுக்கோழியும் குத்தரிசி சோறும் கீரைக்கறியும் சூப்பராக இருக்கும். சாப்பிட வாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு. இன்றைக்கு செம்ம பிடிக்க போகிறோம்யா. எங்களோட பிள்ளை எந்த மகளுக்கு பிடிச்ச கறி இன்றைக்கு சிக்கன் கறி. அவைக்கு குத்தரிசி ரைஸ் என்ன விருப்பம். இது நடுவில் இல்லைன்னா அம்மா சிவப்பு ரைஸ் போடுங்க எனக்கு சொல்ல தெரியாது என்ன ரைஸ்ண்டு. அதனால் இப்போ அவைக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கு செய்வோம்ண்டு எல்லா குட்டிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சூப்பராக எல்லாம் வதங்கி கொண்டிருக்குது. ஒரு கரண்டி இது பெருஞ்சீரகம் போட்டேன்னா அப்போ தான் கொஞ்சம் வாசமாக வரும். கூட நேரத்துக்கு போடக்கூடாது, எரிஞ்சிரு போடும். திருப்பி இன்னும் கொஞ்சம் போடுறேன். என்னென்னு சொன்னால் சில பேர் எல்லாத்தையும் போடுறேன். உங்களுக்கு முதல்ல இன்னொரு வீடியோக்கு நான் சொன்னேன்னா எல்லாம் முதல் போட்டு இன்னைக்குள்ள வதக்கினா அது கொஞ்சம் டக்குன்னு பெருஞ்சீரகம் எரிய வலிக்கிட்டுரும். இப்படி வதங்கி கொண்டு இருக்க போடுங்க. அதோடு சேர்ந்து வதங்கி வழியாக பொறிஞ்சு வரும். அப்போ நல்ல வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு வதங்கி கொண்டு வந்துட்டு நான் இப்போ தூள் போட போகிறேன். பாருங்க, ஒரு கரண்டி தூள் 1 2 2.5 மாதிரி. என்னென்னு சொன்னால் பார்த்து போட வேணும். இது வதக்கி இப்படி பொதிச்சு இப்படி நல்லா வதக்க போகிறேன். இப்படி வதக்கின குழம்பு. இப்போ தூளையும் ஏன் எந்த குழம்பு நல்லதுன்னு சொன்னால் எல்லாட்ட குழம்பும் நல்ல உங்களோட கறியும் நல்லா இருக்கும், ஜம்மியாக இருக்கும். எந்த கறியும் நல்லா இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. எந்த மட்டும் நல்லா ஜம்மின்னு சொல்லக்கூடாது. நானுங்க ஒரு வித்தியாசமாக செய்யணும்னா எல்லா அம்மாக்களும் வித்தியாசமாக செய்வேன்னா எல்லா அம்மாக்களும் கைப்பக்கவும் வித்தியாசம்தான். அதனால் சூப்பராக இருக்குது. பாருங்கெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டுது. நல்லா வதக்கப்படும். அப்படி கொஞ்சம் 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கணும். வதக்கின அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக எல்லாம் வதங்கிட்டு 2 மினிட்ஸ் விட்டேன்னா கூட விட்டிங்கன்னா அப்புறம் குழம்பு கருப்பு குழம்பாயிடும். அது நான் இப்போ தண்ணி விடையிலைங்க. சிக்கன் அவிச்சு போட்டு எடுத்து வச்ச தண்ணி தான் போடுறேன்னே. இப்படியா பாருங்க, சிக்கன் அவிச்ச தண்ணி இதில் தான் சத்து இருக்கு. எல்லாம்
இதில் ஜம்மியும் பெறும் டக்குன்னு படித்து இங்கே ஊற்றக்கூடாதுங்க. அப்புறம் டக்குன்னு திருப்பி இன்னொரு தண்ணி பச்சை தண்ணியில் விடக்கூடாது. இந்த தண்ணியிலேயே எல்லாம் செய்யணும். சிக்கன் தண்ணி சூப்பராக எல்லாம் செய்து நல்லா வரணுமுங்க. இப்போ எல்லாம் சூப்பராக செய்தாச்சு பாருங்க. யம்மியாக அப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி என்னென்னா சிக்கன் அவியக்கையும் கொஞ்சம் உப்பு போட்டு நானுங்க. அப்போக்கே அதில் உப்பு இருக்கும் அந்த தண்ணியில். அப்போ நீங்கள் பார்த்து உப்பு போட வேணும். இப்போ என்னென்னு சொன்னால் நான் பொரிக்கைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டேன்னா அப்புறம் நீங்கள் முதல்ல கணக்கு டேஸ்ட் பார்க்க போட்டிங்கன்னா கூடி போடும். டேஸ்ட் பண்ணி போட்டு போட வேணும். டேஸ்ட் பண்ணி போட்டு அரைக்கரண்டி அளவு போட போகிறேன். இது பாருங்க போட போகிறேன். சூப்பராக எல்லாம் வருது. ஒரு மூடி போட்டு வடிவாக கழுவி போட்டு மூடி போட்டு மூட போகிறேன். இப்படி மூடி விட போகிறேன். செமையான சிக்கன் கறி ரெடி ஆகுது. இப்போ பாருங்க சூப்பராக கீரை மசியுதுங்க. சூப்பராக கீரை மசியுது. சூப்பராக மசிஞ்சு கொண்டு இருக்குதுங்க. நல்லா மசிச்சு இப்படி எடுக்க போகிறேன். இப்படியெல்லாம் மசிச்சு போட்டு எல்லாத்தையும் அதுக்கு பிறகு தான் உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன் அவியக்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு காணாட்டி போடலாம். இப்படி எல்லா இடமும் மசிச்சு எடுக்க போகிறோம். அப்படி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு மில்க் விட போகிறோம். அப்போ காட்ட போகிறோம் உங்களுக்கு. சர்வ் பண்ண போகிறோம். ஓகேங்க. எல்லாம் வடிவாக வதங்கிஞ்சு குழம்பு விட்டுட்டு இங்கே பாருங்க 2 ஏன்னு சொன்னால் ஐயோ இந்த பால் எடுக்க நான் ஓமஸ் ஊற்ற பார்த்துங்க நிலத்தில். அதுதான் கடவுளே. பாருங்க. இப்போ பாருங்க 2 கரண்டி விட போகிறோம். 2 கரண்டி மில்க்கு விட்டு நான் சிக்கன் கறிக்கு இப்படி விட்டு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இறைச்சி சரக்கு தூள் போட போகிறேன் சிக்கனுக்கு. சிக்கனுக்கு இறைச்சி சரக்கு தூள் போட போகிறேன். ஒரு கரண்டி அளவு போட்டு அதையும் கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக திக்கராக கறி போட்ட உடனே வத்தி நல்லா திக் கறியாக வரும். சூப்பராக இப்போல்லாம் போட்டிருக்கு. கொஞ்சம் அதையும் ஒரு 2 மினிட்ஸுக்கிட்ட மூடி விட போகிறேன். மூடிட்டு கொஞ்சம் ஏத்தால பார்ப்போம். பாருங்க சிக்கன் கறி பாருங்கள். கீரை கறி நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துட்டுது. சூப்பராக வந்துட்டுங்க. நல்லா சூப்பராக மசிஞ்சு சூப்பராக வருது. நல்லா மசிச்சு எடுக்கணும். நல்லா மில்க் விட்டால் கொஞ்சம் கூட தண்ணியாக போயிடுமில்ல. அதுதான் வடிவா மசிச்சு தான் எடுக்க போகணும். இந்த சட்டிக்கு இந்த கரண்டி பாவிக்கக்கூடாது. ஆனால் இப்படி கிண்டையில் நான் இந்த இப்படி நுனி பக்கம் இப்படி தேய்க்கல. தேய்ச்சா தான் பிரச்சனை. நான் இந்த இப்படி இந்த பேக்குக்கு இப்படி மசிச்சு அப்படி ஈஸி. அப்போ தான் மசிப்பாடும். குண்டால் இந்த கரண்டியால் தான் மசிப்பாடும். இப்படி மசிச்சு எடுக்க போகிறேன். சூப்பராக மசிச்சு எடுத்த பிறகு சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஒரு கரண்டி மில்க் விட போகிறேன். இன்னொரு கரண்டி மில்க் விட போகிறேன். 2 கரண்டி விட்டு இப்படி அதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கீரை கறி ரெடி. நாங்கள் வதக்கி போட்டு சூப்பராக இருக்கும். வதக்கின பிறகு சர்வ் பண்ணுவேன் போடைக்க. இப்போ எல்லாம் கீரை கறி ரெடி. இப்போ அவியக்க உப்பு போட்டு நானுங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் காணும். இப்போ ரெடி ஆகிட்டேன். என் மகளுக்கு கீரை கறி விருப்பம். அதால் கீரை கறி செய்து நான் குட்டேசி ரைஸும் விருப்பம்.
நடுவில் சோப்பு ரைஸ் எடுக்க போகணும். இப்போ எல்லாம் இதாச்சும் ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ இதுக்கு தாளிக்க போகிறேன். கட்டி வச்ச வெங்காயம் போட போகிறேன் தாளிக்க. சூப்பராக தாளிக்க போட்டு இப்போ வதக்க போகிறேன். ஒரு அடி எண்ணெய் விட்டுட்டேனுங்கோ. அவியல் எங்கட பிள்ளையா குட்டி ஆக்கலுங்கோ கேமரா பிடிங்கன்னு சொன்னால் எண்ணெய் விட்டுட்டா பறவை ஓடிலாம். நான் சுட்டுருமாண்ட ஓடிலாம். வெள்ளம்படிவாக அமைஞ்சு கொண்டு வருது. அதுக்கப்புறம் சிக்கன் கறியை நம்ம இதில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் கறி சூப்பராக வருதுங்க. சாமியாஞ்சு சிக்கன் கறி சூப்பராக வந்து நிற்கிது. கொஞ்சம் பத்தோணும். பத்தின அப்புறம் சோ பண்ண போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க சிக்கன் வெங்காயம் தாளிச்சிட்டேன். இது கீரை கறிக்கு தான். நான் மோஸ்ட்லி எல்லா கறிக்கும் தாளிக்கிறேன். நான் மச்சத்துக்கும் தாளிக்கிறேன். நான் மரக்கறி கறி இருந்தாலும் தாளிக்கிறேன். அப்போ தான் ஜம்மியாக வேணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிக்க வேணும். ஒலிவ் ஆயில் வாங்குங்க. ஒலிவ் ஆயிலில் சமைச்சா உடம்பு ஒன்றுக்கும் பாதிப்பு வராது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒலிவ் ஆயிலில் சமைங்க. பாருங்கள் சூப்பராக எல்லாம் வதங்குது. வதங்கி ஒன்று கேட்க நான் பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி வதக்க போட போகிறேன். ஒரு கரண்டி அளவு பெருஞ்சீரகம் போடுறேன். அதையும் ஒருக்கா 2 மினிட்ஸுக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். சூப்பராக மிக்ஸ் பண்ண அப்புறம் குட்டி மாக்கள் எல்லாம் அங்கே குழப்படி செய்து நிற்கினோம். என்ன சின்ன ஆக்கலானே கதைக்க வேணாம்னு சொன்னால் அதை கதைப்பினோன்னு செய்ய இயலாது. சூப்பராக வந்துட்டு வதங்கி இப்போ என்ன மாதிரின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க சூப்பராக நான் முட்டையும் பிள்ளைகளுக்கு அவிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் முட்டை எடுத்துருக்குறோம். இப்போ அவைக்கு பிடிச்ச மாதிரி அவிச்சு ரைஸுக்கு கொடுக்க விருப்பம். அவை நடுகளுக்கு இருக்கிறவையால் நாங்கள் பொறிக்க விருப்பம். எங்களுக்கு பெரிய ஆக்களுக்கு குட்டி ஆக்களுக்கு அவிக்கத்தான் விருப்பம். அதால் அவிச்சு இப்போ சம்தேம் அவியாது இல்லை. உங்களுக்கு ஒரு சீக்ரெட். சம்தேம் அவியக்க உடைக்க உடவிடாது சம்தேம் பாருங்க. அதால் நான் இப்படி செய்கிறேன். பாதி தேசிக்காய் புளிஞ்ச தேசிக்காய் இப்போ இருக்குது. அதை சாரை எடுத்து போட்டு இதை வட்டின பாதியை நாங்கள் இதுக்கு போட போகிறோம். போட்டால் ஈஸியாக உடைபாடும். பாருங்க அப்படி போட்டுட்டேன். போட்டால் உப்பும் கொஞ்சம் போட்டு இப்போ அவைய போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே சிக்கன் இப்போ வத்தி வடிவம் வந்துட்டு வாங்க. பிரட்டல் கறியாக வந்துட்டு காட்டுங்க. பிரட்டல் கறியாக சூப்பராக வந்துட்டுங்க. நான் தாளிக்கையும் போட்டேன். நான் கருவேப்பிலை இப்போ இறக்குற முட்டைவும் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அதையும் ஒரு 2 மினிட்ஸ். சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்க சூப்பராக கீரை கறியெல்லாம் ரெடி ஆகிட்டு தாளித்தது போட போகிறேன். ஒலிவ் ஆயிலில் தாளிக்க பயப்படக்கூடாது. பயப்படாமல் இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் கீரை கறி சூப்பராக இருக்குது. சாப்பிட ஜம்மியாக. அந்த சும்மா கீரை கறி செய்தாச்சான்னு சொல்லி அவிச்சு அப்படியே சும்மா எங்களோட ஆடு மாடுகளுக்கு அவியலும் ஒரு ஜீவன் தான். நான் அவியலை சொல்லக்கூடாது. அவியலும் ஒரு ஜீவன். அதால் டயட் ஆக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் அவிச்சாச்சு சும்மா தண்ணி போட்டாச்சான்னு சொல்லக்கூடாது. இப்படி ஜம்மியாச்சு. இங்கே கொஞ்சம் மில்கம் விட்டு இப்படி தாளித்து லாஸாக போடுங்க. சின்ன பிள்ளைகள் விரும்பாத சின்ன பிள்ளைகளும் குழைச்சி சீத்தைக்க விரும்பினா நீங்களும் செய்து பாருங்க. ஜம்மியாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்கிறேன்னு சொன்னாக்கோ மலருங்க சமாக்கள் சம்தம் தாளிக்க மாட்டினா இது நான் தாளித்து செய்கிறேன்னா அது அஞ்சம்மியாக இருக்கிறது. ஓகே வாங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லா உறக்கியாச்சு. உறக்கின பிறகு கொஞ்சம் ஆரைக்கே நான் இந்த வதக்கின தாளித்த வெங்காயங்களும் போட போகிறதுக்கு கொஞ்சம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் ஜம்மியாக பிரச்சனை இல்லை. ஒலிவ் ஆயிலில் சமைக்கிறபடியாக பயப்பட தேவையில்லை. ஆனால் கூட எண்ணெய் விடக்கூடாது தான். ஹெல்த்திக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கூட எண்ணெய் இல்லாமல் ஒலிவ் ஆயில் ஓகேங்க. பாருங்க எப்படி இருக்குங்க. எண்ணெய் கறிமாக இருக்க பாருங்க எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஜம்மியாக இருக்குது. வாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு சாப்பிடேன். தம்பி சொல்லுங்க.
சொல்லுங்க நீங்களும் நீங்களும் வாங்கோ வாங்க. யா எங்கட அப்பா வேலைக்கு போட சொல்லுங்க அப்பா வேலைக்கு போட்டேன். அப்பா வேலை போட்டா. யா அப்பா வந்துட்டு சோப் பண்ண போகிறேன் சாப்பிடுச்சு. ஏன்னா இப்போ என் மகன் எடுக்கிறார். அதான் எங்கட மகனுக்கு குட்டிக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே சொல்லுங்க இருக்கா நீங்களும் வாங்கோ சாப்பிட. இஞ்சி வாங்க முட்டை அப்படி அவிதன்னு காட்டுங்க. இஞ்சி வாங்க சூப்பராக அவிஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ ஈஸியாக உடையும். இதான் எங்கட சீக்ரெட். பாதி தேசிக்காய் போடுங்க உடையும் பாசா. ஓகே நாங்கள் சோப் பண்ண போகிறோம். சூப்பராக முட்டையும் அவிஞ்சிட்டு அப்படி உடைஞ்சிருக்கு. உடையுதுன்னு தான் காட்ட போகிறோம். சம்டைம் இந்த லெமன் போட அடி உடையாதுங்க. பாருங்க காட்டுவோம். வாங்கஞ்சு பாருங்க. வாங்க அப்படி இருக்குங்க. அப்படி சூப்பராக உடைஞ்சிச்சுங்க. சம்டைமங்க இந்த லெமன் போடாட்டி பிஞ்சு உடைப்படுறது கஷ்டம். நீங்கள் இப்படி போட்டு செய்யுங்க. பாதி தேசிக்காய் புளிஞ்ச தேசிக்காயாக இருக்கணும். சாறு எடுத்த பிறகு அந்த கோதை போட்டு அவிங்கோ. உடம்புக்கு நல்லா இப்போ பாருங்க சூப்பராக உடைஞ்சிட்டு இப்படி எல்லா முட்டையும் நான் அடுக்கப்புறம் உடைச்சி பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ புது டோனாஸ் ஒன்று வந்திருக்கு. மார்ச் மாதம் பாரதானே இது டோனாசியா. இப்போ உங்களுக்கு ஏன் பண்ணுறோம்னு சொன்னால் இது அந்த எவ்ரி இயர் எவ்ரி இயர் மார்ச் மாதம் தான் பெறும். அது கொஞ்ச நாள் தான் பெறும். அது கொஞ்சம் டக்குன்னு பெறும். அது 1 மந்தோட சரி. மார்ச் முடிய ஏப்ரலுக்கெல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணும். ஒன்லி 1 மந்த் கொஞ்ச நாள் தான் பெறும். இது என்ன நேம் அப்போ? யா ஒன் மோர் டைம் சொல்லுங்க. சப்போலே. இது தம்பி எங்கட பிள்ளைகள் எல்லாருக்கும் விழுப்பான். முள்ளுக்குள்ள என்னன்னு சொன்னா நெட் தெரிஞ்சு பாருங்க தெரியுது. நெட் எல்லாம் கட்டுங்க சோபனுங்க. நெட் சொல்லுங்க என்னது? Nutella, banana and whipped cream. யா நெட்டெல்லா பனானா பிக் க்ரீம். க்ரீமும் போட்டு சூப்பராக செய்திருக்கு. க்ரீமும் பிக் க்ரீம் மாதிரி க்ரீம். அது நல்ல டேஸ்டாக இருக்கும். இதை நாங்கள் வெட்டி 4 8 பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம். என்ன நாங்கள் இன்றைக்கி எங்களோட குட்டி சேஃப் தான் இருக்கிறார். இன்றைக்கி பிக் சேஃப் பக்கத்து சாப்பிட்டு ஓடிட்டார். வேலைக்கு போட்டார். டைம் இல்லை ஏன்னாப்போ அப்போ ஓடிட்டார். அதனால் எங்களோட குட்டி சான் இந்த குட்டி சான் தான் சேஃப் இன்றைக்கு. ஓகே ஏன்னா என் சன்னுக்கு பிடிக்கும் போது யார் பார்ப்போம் அப்படின்ட்டு கட் பண்ணுவோம். தம்பி இங்கே வரங்க சோபனம் ஃபஸ்ட் சோபனம் கட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா பனானா நெட்டேலா க்ரீம் கட்டுங்க சார் கட்டுங்க. இப்படி போகிறா இந்த சன் பக்கம் மாமா விட்டுருங்க. அப்படி அப்படி 4 வட்டணும். ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்ட்டுங்க. ஒட்டுறது கஷ்டம். ஸ்லோலி வட்டணும். இல்லாட்டி க்ரீம் எல்லாம் ஹவுஸ் வச்சுக்கு வந்துடும். இப்படி 4 வட்ட போகிறோம். இந்த கேர்ள்ஸ் சாப்பிட என் மகனுக்கு ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணட்டும். அப்போ ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பைட் பண்ணுங்க. என் மகனுக்கு பைட் பண்ண கொடுக்கும். ஆமாம் ட்ரை பண்ணணும். அப்போ ஏன்னா அவருக்கு பிடிக்காதவங்க எல்லாம் பழவோம். மேலே எல்லா கேர்ள்ஸும் சாப்பிடக்கு பார்த்து பண்ணிக்கக்கூடாது. என் மகன் அப்பா ஓகே இந்த மகன் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டாருங்கோ. நான் சாப்பிடலை. என்ன சொன்னால் இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ வெட்டி காட்டினாங்க உங்களுக்கு. இது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களோட பேக்கரி ஷர்மிமா பேக்கரி. சன்ரிமா பேக்கரி எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்குது. வெரி க்ளோஸ். அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டாபரூரில் இருந்தால் இங்கே கனடாவில் இருந்து இருந்தால் சொல்லுங்க. டக்குன்னு வந்துக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தரோம். அப்படி உங்களுக்கு பக்கத்தில் எப்படி கடைகள் இருந்து சொல்லி இப்படி வந்தால் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. லோங்கோஸுக்கும் இருக்குது. அப்படி எல்லா இடமும் இருக்குது. வாங்கி சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு இது நீங்கள் சாப்பிட்றது இருந்தால் எனக்கு தெரியாது தானே. நீங்கள் சாப்பிடாத அப்படியே தான் நீங்கள் சாப்பிட்டாலும் தெரியாது சாப்பிடாடியும் தெரியாது எனக்கு. அதை எனக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இது வாங்கி சாப்பிடுங்க. இது யம்மியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. அப்படி
வந்துட்டார், இப்போ சாப்பிட போகிறார். இப்போ எல்லாம் சமைச்சாச்சு சூப்பராக. ஊர்கோழி குழம்பு என்ன ஊர்கோழி குழம்பு வச்சுட்டேன். ஊர்குழம்பு சூப்பராக பொரிச்சு குழம்பு வச்சுருக்கான். அப்பா சாப்பிட போகிறார். இப்போ சாப்பிட்டு சொல்ல போகிறார். சொல்லுங்க அப்பா. வந்து பசிக்குது. இப்போ அப்பாவுக்கு பசிக்குது. இப்போ கதைக்க நேரம் இல்லை, பரிமாறணும் டக்குன்னு வேலைக்கு ஓடணும். உங்கள் கதைக்கு தெரிய நேரம் காணாது. இது நாங்கள் பிஃபோர் செய்த நாங்கள் இப்போ இன்றைக்கும் செய்த நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஷோ பண்ணல. நான் பிஃபோர் காட்டினேன். வெங்காயத்தண்டு வரையும் போட்டு செய்தேன். ஊர்கோழியும் குத்தரிசியும் கீரைக்கறியும் நல்லா தான் இருக்கும். அப்பாவுக்கு கீரைக்கறி, கோழிக்கறி, சிக்கன் கறி, சிக்கன் குருமா, இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கப்பா. சாப்பிட்டு ஒரு வாயில் சொல்லிக்கூடாது, 2 வாய் சாப்பிட்டு தான் சொல்லும். அந்த நல்ல மாதிரி குத்தரிசியும் கோழிக்கறியும் கீரைக்கறியும் சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும். அந்த மாதிரி சொல்லி தான் நல்லா இருக்கு. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுவோம். என்ன கோழி மற்ற கோழி பார்க்க கோழி சதை இருக்காததா ரெண்டாலும் இந்த கறி ருசியாக இருக்கு. மறுபடி சமைச்சா அதை விட இன்னும் நல்லா இருக்கும். சமைக்கிற விதத்துலேயும் இருக்கும். மட்டன் கறி மாதிரி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. குட்டிமா வாங்க. இந்த குட்டிமா இந்த குட்டிமாவுக்கு தாய் எடுங்க. ஒரே விளையாட்டு. கதைங்க. சிக்கன் சொல்லுங்க ஜம்மி. அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். வீடு மடக்கம் தானே நீங்கள் சமைச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆசையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் இப்படி குத்தரிசி, நாட்டு குத்தரிசி, அதுவும் நான் புழுங்கல் அரிசி, குத்தரிசி சோப்பு புழுங்கல் அரிசியில் சூப்பராக அந்த மாதிரிலாம் சமைச்சு சூப்பராக அப்பாலாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். யம்மியாக இருக்குது. நீங்களும் இப்படி சிக்கன் கறி வச்சு உங்களோட குட்டி பிள்ளைகளுக்கு கீரைக்கறி இப்படி செய்து கொடுங்க. செமையாக சாப்பிடுவினா எல்லாருக்கும் ஆல்வேஸ் வெல்கம். நீங்களும் வாங்க சாப்பிட. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க இப்படி எங்களோட சேனல் இருக்குண்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அழுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க, டிங்கண்டு. ஏன் சொல்லுங்க டிங்கண்டு பெல் பட்டன் அமர்த்தணும். அப்போ தான் எங்களுக்கு ஊக்கமாகவும் இருக்கும். சிக்கன் கறியோ என்னவோ ஊக்கமாக இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். பாய்.